ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் பள்ளிகளில் சாதிய மோதல் தொடர்பான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதில் பார்த்திங்கன்னா கையில் கயிறு கட்டக்கூடாது, அப்புறம் இன்னும் திருநீர் வைக்கக்கூடாது, என்னென்னமோ சொல்லி ஏகப்பட்ட அறிக்கையில் நிறைய சொல்லியிருந்தார். இதில் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் அவர் இதில் சொல்லியிருந்தார். இதில் முக்கியமாக பல விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் எழுந்திருந்தது. என்னென்னா, இது போல் தொடர்ந்து நீங்கள் ஹிந்து மாணவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்களே, கிறிஸ்தவ மாணவர்களும் இருக்காங்க, இஸ்லாமிய மாணவர்களும் இந்த ஹிஜாப்லாம் அணிந்துட்டு வராங்க, தலையில் குள்ளா போட்டுக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் அறிக்கையில் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஹிந்து மாணவர்களை மட்டும் மெயினாக சாதிய மோதல்கள் நடக்கின்றது, மத ரீதியாக இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம பள்ளிகளில் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அவர் சொல்லியிருந்தார். இதற்கு இப்போ கரண்ட்டில் உள்ள ஒரு நீதிபதி தரமான ஒரு சவுக்கடி மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன பதில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சந்துருவுடைய அறிக்கைக்கு பின்னரே தான் நான் பொட்டு வைக்க ஆரம்பித்தேன். அதாவது அந்த குங்கும பொட்டு தான் நான் முன்னாடிலாம் விபூதி குங்கும பொட்டுலாம் வைக்க மாட்டேன், ஆனால் இவரோட அறிக்கையை பார்த்ததுக்கப்புறம் வேண்டுமென்றே நான் நெத்தியில் குங்கும பொட்டு வைக்கிறேன் அப்படின்னு அந்த நீதிபதி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. முக்கியமாக பள்ளிகளில் சாதிய மோதல் தொடர்பான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அறிக்கையில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு இந்த நீதிபதியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். இவர் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. சாதி பாகுபாடு எண்ணங்களை ஒழிக்க வேண்டும் எனில் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும், மாணவர்கள் சாதி மாத அடையாளங்களை வைக்கக்கூடாது என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கைக்கு பிறகுதான் நான் நெத்தியில பொட்டு வைக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு கடவுள் பக்தி இன்னும் நான் மெருகேற்றிருக்கேன், கையில் கயிறு கட்டுவேன், தலையில் நெத்தியில் பொட்டு வைப்பேன், திருநீர் வைப்பேன், இன்னும் அவர் என்னென்னலாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ எல்லாத்தையுமே நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் தரமான ஒரு பதிலடி நம்ம சந்துருவுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது மாதிரி தன்னுடைய பக்தி, தன்னுடைய கடவுளை கும்பிட்றவனை எவன் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறானோ அதற்கு நம்ம பதிலடியாக அப்படி தாண்டா கும்பிடுவேன், அப்படி தாண்டா நெத்தியில் பொட்டு வைப்பேன், அப்படி தாண்டா கையில் கயிறு கட்டுவேன், அப்படி தாண்டா நான் பக்திமயமாக தாண்டா இருப்பேன், என்னை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி நம்ம நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் தரமான ஒரு செருப்படி கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீதிபதி சுப்பிரமணியன் அவர்களுடைய இந்த வீரதீர செயல், அவருடைய அந்த செயல் மிக்க இந்த இது கருத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபயர் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு கமெண்ட். கண்டிப்பாக இந்த சந்துரு போன்ற ஆட்களுக்கெல்லாம் இது மாதிரி நீதிபதிகள் மற்றும் அரசாங்க வேலையில் உள்ளவங்க எல்லாருமே பதில் கருத்து கூற வேண்டும். ஏன்னா அனைவருமே கடவுள் கும்பிடுறவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, எல்லாருமே நீங்கள் இது போல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கோபம் வருமா வராதா? என்ன எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஹிந்து மத அடையாளங்களை தடுத்து விட்டு நீங்கள் மதம் மாற்றுவதற்கு ஏதாச்சும் பணங்கன்னா ஏதாச்சும் வாங்கிட்டீங்களா, இல்லை ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா மிஷனரிஸ் கூட அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீதிபதி சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.